தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும். வானிலை ஆய்வு மையம் தகவல். கொடைக்கானலுக்கு வருகை தந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள். வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றிய தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை மிகுந்த விழிப்புடனும் கவனத்துடனும் பணியாற்ற வேண்டும் என கூட்டணி கட்சிகளின் முகவர்களுக்கு அறிவுரை. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிந்ததைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகளில் தளர்வு. பணம் எடுத்து செல்ல உள்ள கட்டுப்பாடுகள் நீக்கம். தேர்தலுக்காக சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கு திரும்ப சிறப்பு பேருந்துகள். 14,508 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ஜூன் 1ஆம் தேதி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களை வழங்க பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. தற்பொழுது வரை 3.50 கோடி புத்தகங்கள் பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. மே 3இல் நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கு தமிழகத்தில் 2 லட்சம் பேர் விண்ணப்பம். தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் வரும் 29ஆம் தேதி கூடுகிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு திறக்க வேண்டிய தண்ணீர் அளவு குறித்து ஆலோசனை. நிதி ஆயோக் துணைத் தலைவராகிறார் அசோக் லஹிரி. விரைவில் பொறுப்பேற்பார் என தகவல். தெலங்கானாவில் ராஷ்டிர சேனா என்ற புதிய கட்சியை தொடங்கினார் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா. எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பாரதிய ராஷ்டிரிய சமிதியில் இருந்து விலகிய நிலையில் புதிய கட்சி தொடக்கம். கர்நாடகாவில் பட்டியலினத்தவருக்கான உள் இட ஒதுக்கீட்டுக்கு அமைச்சரவை ஒப்புதல். 15 விழுக்காடு இட ஒதுக்கீடு 3 பங்காக பகிர்ந்தளிப்பு. விதிமீறலால் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியின் உரிமத்தை ரத்து செய்தது ஆர்பிஐ. பேடிஎம் யூபிஐ ஆப் மூலம் பிற வங்கி கணக்குகளை இணைத்து தொடர்ந்து பணப்பரிவர்த்தனை செய்யலாம் எனவும் விளக்கம். இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் குறித்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்துக்கு வருகை தந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் ஆரிகாச்சி. உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல். ட்ரோன் மூலம் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். மதுரையில் நடக்கிறது சூர்யாவின் கருப்பு பட இசை வெளியீட்டு விழா. மே 14ஆம் தேதி படம் வெளியாக உள்ளதாக அறிவிப்பு. டெல்லி அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டியில் வென்று பஞ்சாப் அணி வரலாற்று சாதனை. 265 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டி அசத்தல்.